இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 கொரிந்தியர் 9:24 நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு நிரந்தரமானவைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி ஓடுங்கள். நாம் எல்லோருமே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். எங்கு, ஏன், எதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று யாரையாவது நிறுத்தி கேட்டு பாருங்கள். 1% பேர் கூட நாங்கள் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று கண்டிப்பாக சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பிழைப்புக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள்கள் வாங்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் எதையும் நம்மால் தவிர்க்க முடியாது. இது ஒரு முக்கியமான ஓட்டமும் கூட. இதில் எவ்வளவு நாள் ஓடப் போகிறோம், எதை சாதிக்க போகிறோம், அல்லது இவ்வளவு நாள் ஓட்டத்தில் எதை சாதித்திருக்கிறோம் என்று பார்த்தால் எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. எதையோ சாதிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் வரை ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைய தினம் உயிரோடு கூட இல்லை. அதற்காக ஓடுவதை நாம் நிறுத்த முடியுமா? நம்முடைய தேவைகளுக்கு நாம் தான் ஓடியாக வேண்டுமே தவிர வேறு யாரும் நமக்காக ஓட மாட்டார்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு பந்தய சாலை போன்றதுதான். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஆலோசனை கூறுகிறார். அப்படி பார்த்தால் நம்முடைய ஓட்டத்தில் வித்தியாசங்கள் உண்டு. ஒன்று உலகத்துக்கான ஓட்டம், இரண்டாவது பரலோகத்திற்கான ஓட்டம். உலகத்துக்கான ஓட்டத்தில் நாம் கஷ்டப்பட்டு ஓடுவதெல்லாம், சம்பாதிப்பதெல்லாம் உலகத்தோடு கூட நின்றுவிடும். ஆனால் ஆண்டவருக்காக ஓடுவதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் அதில் கிடைப்பது பரலோகத்திலும் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் நமக்கான நிறைந்த வாசஸ்தலங்கள், சுதந்திரங்கள், கிரீடங்கள் எல்லாம் பரலோகத்தில் நமக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது அழிந்து போகிற பொருட்களுக்காக நாம் ஓடுகிறதை விட நமக்காக அழியாத பொருள்களாக பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களை பெற்றுக்கொள்ள நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துக்காக ஓடுவது நம்முடைய தேவைகளுக்காக தான், அது முக்கியமே. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது பரலோகத்துக்கு சென்று ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நாம் தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். அது என்னவென்றால், உலகத்துக்காக ஓடுகிற நாம் நம்மை அறியாமலேயே பாவத்தை தேடி ஓடி விடுகிறோம். சில சமயம் தெரிந்தும் செய்கிறோம், சில சமயம் தெரியாமலும் செய்கிறோம். அந்த தவறான ஓட்டம் நம்மை பாதாளத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. நமக்காக பூமிக்கு வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஓட்டம் சிலுவையிலே போய்தான் முடிந்தது. ஆனால் மரணத்தை வென்று ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஓட்டமாக அது இருந்தது. அந்த வெற்றியின் ஓட்டத்தை தான் நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஓடதான் நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் நாம் போகிற திசையை மாற்றி ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து பிசாசு நம்மை வேறு இடத்துக்கு ஓட வைத்து விடுகிறான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். அதற்கென்று நம்முடைய மனதில் ஒரு வைராக்கியம் வர வேண்டும். இடையூறுகள் வரத்தான் செய்யும், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் ஒதுக்காதது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது, ஜெபிக்க மனம் இல்லாதது, வேதம் வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதது போன்றவை எல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுகிற நம்முடைய ஓட்டத்தை தோல்வியாக மாற்றி விடுகின்றன. ஆகவே பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் உள்ளவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட நிரந்தரமானவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக முடியும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடி ஓடி ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறோம், பொருள்களை சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ சந்தோஷத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் திடீரென்று இந்த உலகத்தை விட்டு நாங்கள் செல்லுகிற நாட்கள் வரும்போது நாங்கள் சம்பாதித்த எதையுமே இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் கொண்டு போக முடியாது என்பதை நாங்கள் பார்க்கும்போது நிரந்தரமானவைகளை அல்ல, நிரந்தரம் இல்லாதவைகளையே நாங்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, மெய்யான தெய்வமாகிய
இயேசு கிறிஸ்துவாகி உம்மை தேடி ஓடி வருகிற வாஞ்சையை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, முதலாவது உம்மை தேடி ஓடி வர, உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மை துதித்து பாட, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் நேரம் ஒதுக்கி, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, உலகத்தை தேடி மாத்திரம் ஓடுகிறவர்களாக அல்ல, உம்மை தேடி ஓடி வருகிற வெற்றியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. சிலுவையிலே நீ ஜெயித்தது போல இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.